தமிழக மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம டிஎன் கவர்மெண்ட் ஜாப் சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பல பேர் பல நாளாக ஆசைப்பட்டு காத்துட்டு இருந்த வேலைவாய்ப்பு என்சிஆர்ஏலேருந்து புதிய நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. குரூப் சி வேலைவாய்ப்புக்கு கிளர்க், அசிஸ்டன்ட், ட்ரேட்மேன், டிரைவர் போன்ற பல விதமான பதவிகள் அறிவிச்சிருக்காங்க. அதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் முழுமையான தகவல் என்ன அப்படிங்கிறத உங்களால் தெரிஞ்சுக்க முடியும். குவாலிஃபிகேஷன்ஸை பொறுத்த வரைக்கும் மினிமம் நீங்கள் 10th 12th ஐடிஐ டிப்ளமோ படித்தவங்களுக்கும் வேலைவாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி எனி டிகிரி வரைக்கும் படித்த யாராக இருந்தாலும் சரி இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். இன்னொரு கேள்வி இருக்கும், பெர்மனன்ட் கவர்மெண்ட் ஜாப் அப்படின்னா கம்பல்சரி இது பெர்மனன்ட் கவர்மெண்ட் ஜாப் தான், டெம்பரவரி கான்ட்ராக்டெல்லாம் கிடையவே கிடையாது. மொத்தம் பார்த்திங்கன்னா 12 விதமான பதவிகள் இருக்கிறதா அறிவிச்சிருக்காங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெர்மனன்ட் கவர்மெண்ட் ஜாபாக இருந்தாலும் இந்த வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எந்த ஃபீஸும் பே பண்ண தேவையில்லை. வேறு உங்களுக்கு இன்டர்வியூ வைக்கலாம், இல்லை ஸ்கில் டெஸ்ட் வைக்கலாம், இல்லை ட்ரேட் டெஸ்ட் ஏதாவது வச்சு தான் ஆட்களை தேர்ந்தெடுக்கிறாங்க. எந்த ஃபீஸும் நீங்கள் பே பண்ண தேவை கிடையாது. சேலரி பொறுத்த வரைக்கும் மினிமம் 30,000 ரூபாய், மேக்ஸிமம் 58,000 வரைக்கும் உங்களுக்கான ஆரம்ப சம்பளம். ஒவ்வொரு வேலைவாய்ப்புக்கான சம்பளத்தில் ஸ்டார்டிங் சேலரி இதிலிருந்து தான். மினிமம் அப்படின்னாலே 30,000 தான் உங்களுக்கான ஆட்களை தேர்ந்தெடுக்கிறாங்க. இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ண வேண்டிய லாஸ்ட் டேட் 21 ஜூலை 2024 ஆன்லைன் மூலிமா அப்ளை பண்ணணும். தபால் மூலிமா, கொரியர் மூலிமாலாம் நீங்கள் அனுப்பவே முடியாது. முழுக்க ஆன்லைன் மூலிமா மட்டும்தான் இந்த வேலைவாய்ப்புக்கு அப்ளை பண்ண முடியும். இந்த வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லாக எல்லா டிஸ்ட்ரிக்ட் கேண்டிடேட்ஸுமே நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். இந்தந்த மாவட்டம் தான் அப்ளை பண்ணுங்கிறதெல்லாம் எதுவுமே கிடையாது. இந்த வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் அனைத்து மாவட்ட தமிழகத்தில் இருக்கவங்களும் இந்த வேலைவாய்ப்புக்கு அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கு யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம், எப்படி விண்ணப்பிக்கலான்னு போன்ற முழு தகவலை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம டிஎன் கவர்மெண்ட் ஜாப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோக்கு மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க. நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் எங்களுக்கு அடுத்த வீடியோ போட ரொம்பவே மோட்டிவேட்டாக இருக்கும். வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் நம்ம டெலிகிராம் குரூப்போட லிங்க் இருக்குது. இன்னும் ஜாயின் பண்ணாதவங்க கட்டாயம் ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்கள் மாவட்டங்களில் வர வேலைவாய்ப்பு மட்டும் இல்லாமல் மத்திய அரசு வேலை, மாநில அரசு வேலை, தபால் துறை, காவல்துறை, ரயில்வே துறை போன்ற அனைத்து துறைகளில் இருக்கும் ஒரு வேலைவாய்ப்புகளை உடனுக்குடன் அப்டேட் பண்ணிகிட்ருக்கோம். ஜாயின் பண்ணிங்கன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் ஜாயின் பண்ணட்டும், அவங்களுக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே வீடியோ டிஸ்கிரிப்ஷன் மற்றும் கமெண்ட்டில் இந்த வேலைவாய்ப்புக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் லிங்க்கும் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். உள்ளே போங்க, கிளியராக படிங்க, அப்புறமா அப்ளை பண்ணுங்கள். என்றைக்குமே அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனை படித்து பார்க்காம அப்ளை பண்ணாதீங்க. வாங்க உள்ளே போய் முழுமையான தகவல் என்னங்கிறத பார்க்கலாம். மக்களே பார்த்தீங்கன்னா, இதுதான் இந்த வேலைவாய்ப்புக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம், மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி சொல்லியிருந்தோம் என்சிஆர்இ அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேஷனல் சென்டர் ஆஃப் ரேடியோ அஸ்ட்ரோஃபிசிக்ஸ்லேருந்து இந்த நோட்டிஃபிகேஷன் இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. சரி, மொத்தம் ஒரு 12 விதமான பதவிகள் அறிவிச்சிருக்காங்க. எங்கேருந்து என்ன நோட்டிஃபிகேஷன், என்னென்ன வேலைவாய்ப்புன்னு பார்க்கலாம். டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் பி எலக்ட்ரானிக்ஸுக்கான வேலைவாய்ப்பு ஆட்களை தேர்ந்தெடுக்கிறாங்க. மாத சம்பளம் 58,986 ரூபாய் வழங்குறாங்க. குவாலிஃபிகேஷன்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பிஎஸ்சி எலக்ட்ரானிக்ஸ் படிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணலாம். அப்படி இல்லைன்னா டிப்ளமோ எலக்ட்ரானிக்ஸ் படிச்சிருந்தாலும் சரி நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள். இந்த வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வேணுமான்னு கேட்டால் மினிமம் 2 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும்னு சொல்லியிருக்காங்க. வயது வரம்பை பொறுத்த வரைக்கும் நீங்கள் மேக்ஸிமம் 28 வயதுனால அப்ளை பண்ணலாம். இந்த வேலைவாய்ப்புக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்கான்னு கேட்டிங்கன்னா அஸ் பர் கவர்மெண்ட் ஆப்ஷன் சொல்லியிருக்காங்க. அப்படின்னா எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்ஸ்னால் 5 வருஷம் ஏஜ் ரிலாக்ஸேஷன், ஓபிசினா 3 வருஷம் ஏஜ் ரிலாக்ஸேஷன், உடல் ஊனமுற்றோர் அப்படின்னா 10 வருஷம் உங்களுக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்குது இந்த வேலைவாய்ப்பை பொறுத்தளவு. இரண்டாவது என்ன வேலைவாய்ப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சயின்டிஃபிக் அசிஸ்டன்ட் பி எலக்ட்ரானிக்ஸ் ஆர் கம்ப்யூட்டர்ஸ்க்கான வேலைவாய்ப்புக்கு ஆட்களை தேர்ந்தெடுக்கிறாங்க. சேலரி பொறுத்த வரைக்கும் 58,986 ரூபாய் சம்பளம். உங்களுக்கான குவாலிஃபிகேஷன்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஆர் எலக்ட்ரானிக்ஸ் ஆர் டிஇஆர்இ படிச்சிருக்கீங்கன்னா அப்ளை பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா டிப்ளமோ இன் கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் படிச்சிருக்கீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள். மினிமம் 2 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும் அப்படிங்கிறத அறிவிச்சிருக்காங்க. ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் 33 வயது வரை உள்ள ஆண் பெண் இருபாலரும் அப்ளை பண்ணிக்கலாம். மூணாவது என்ன வேலைவாய்ப்புக்கு ஆட்களை தேர்ந்தெடுக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லெபார்டரி அசிஸ்டன்ட் பி எலக்ட்ரானிக்ஸ்க்கான வேலைவாய்ப்புக்கு ஆட்களை தேர்ந்தெடுக்கிறாங்க. சேலரி பொறுத்த வரைக்கும் 37,203 ரூபாய். நீங்கள் 12th முடிச்சுட்டு 2 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் லெபார்ட்டரியில் இருந்தாலும் சரி, இல்லை நேஷனல் ட்ரேட் சர்டிஃபிகேட் முடிச்சிருக்கீங்க, 2 இயர்ஸ் எலக்ட்ரானிக்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் சரி, அப்படி இல்லைன்னா நேஷனல் அப்ரண்டிஸ் சர்டிஃபிகேட் இருக்குது 1 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் சரி நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். வயது வரம்பை பொறுத்த வரைக்கும் 31 வயதுக்குள்ளே இருக்கவங்க நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. நாலாவது ட்ரேட்ஸ்மேன் எலக்ட்ரிக்கல். இந்த வேலைவாய்ப்பை பொறுத்த அளவுக்கும் நீங்கள் 37,203 ரூபா சம்பளம் சொல்லியிருக்காங்க. இந்த வேலைவாய்ப்புக்கு நேஷனல் ட்ரேட் சர்டிஃபிகேட் இருக்குது எலக்ட்ரிக்கலில் கூட 2 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் சரி, அப்படி இல்லைன்னா நேஷனல் அப்ரண்டிஸ் சர்டிஃபிகேட் முடிச்சுட்டு உங்களுக்கு 1 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் சரி நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் 28 வயதுக்குள்ளே இருக்கவங்க நீங்கள் அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க.
அதே ட்ரேட்மேன் பியில் எலக்ட்ரானிக்ஸ்க்கான வேலைவாய்ப்புக்கு இதுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் 10th முடிச்சுட்டு ஐடி எலக்ட்ரானிக்ஸ் படிச்சிருந்தாலும் சரி நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். கூடவே 2 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் சரி, இல்லை NCTVT இந்த சர்டிஃபிகேட்டோட 1 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் சரி நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் 31 வயது வரை இருக்கவங்க நீங்கள் அப்ளை பண்ணுறக்கு எலிஜிபிள் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா 6வது டிரைவருக்கான வேலைவாய்ப்பு 32,991 ரூபா உங்களுக்கான சம்பளம். 10th பாஸ் பண்ணியிருந்தால் போதும். கூடவே வேலிட் டிரைவிங் லைசன்ஸ் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. மினிமம் 3 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இந்த வேலைவாய்ப்புக்கான வயது வரம்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் 35 வயது வரை உள்ள ஆண் பெண் இருபாலரும் அப்ளை பண்ணிக்கலாம். 7வதாக கிளர்க்குக்கான வேலைவாய்ப்புக்கு ஆட்களை தேர்ந்தெடுக்கிறாங்க. சேலரி பொறுத்த வரைக்கும் 37,203 ரூபா உங்களுக்கான சம்பளம். இந்த வேலைவாய்ப்புக்கு எனி டிகிரி படித்து யாராக இருந்தாலும் அப்ளை பண்ணலாம். கூடவே டைப்பிங் நாலேஜ் வேணும், கம்ப்யூட்டர் நாலேஜ் இருந்தால் போதும். மினிமம் 1 வருஷம் எங்கேயாவது நீங்கள் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் போதும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் 33 வயது வரை உள்ள ஆண் பெண் இருபாலரும் அப்ளை பண்ணிக்கலாம். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா ஒர்க் அசிஸ்டன்ட் இதில் 3 வேலைவாய்ப்பு ஒர்க் அசிஸ்டன்ட்லேயே கொடுத்துருக்காங்க. ஏஜ் லிமிட் தான் மாறுது. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த வேலைவாய்ப்புக்கு எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா 29,970 ரூபா உங்களுக்கு சம்பளம். 10வது பாஸ் பண்ணியிருந்தால் போதும். 1 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும்னு சொல்லியிருக்காங்க. இந்த வேலைவாய்ப்புக்கு 33 வயது வரை இருக்கவங்க அப்ளை பண்ணலாம். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா 31 வயது வரை இருக்கவங்களும் நீங்கள் அப்ளை பண்ணலாம். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா சேம் ஒர்க் அசிஸ்டண்ட்டுக்கு 28 வயதுக்குள்ளே இருக்கவங்களும் அப்ளை பண்ணலாம். 3 கேட்டகரியாக பிரித்து இந்த ஏஜ் லிமிட்டில் நீங்கள் அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. 11வது என்ன வேலைவாய்ப்பு ஆட்களை தேர்ந்தெடுக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டி கார்டுக்கான வேலைவாய்ப்பு ஆட்களை தேர்ந்தெடுக்கிறாங்க. 29,970 ரூபா உங்களுக்கான சம்பளம். 10th பாஸ் பண்ணியிருக்கணும். ஃபயர் ஃபைட்டிங் ட்ரைனிங் சர்டிஃபிகேட் வேணும். அப்படி இல்லைன்னா NCC சர்டிஃபிகேட் இருந்தாலும் நீங்கள் அப்ளை பண்ணலாம். இல்லை சிவில் டிஃபென்ஸ் ட்ரைனிங் சர்டிஃபிகேட் இருந்தாலும் சரி அப்ளை பண்ணலாம். இல்லை ஹோம் கார்டு பண்ணி இருந்தீங்கனாலும் சரி நீங்களும் அப்ளை பண்ணிக்கலாம். மினிமம் 3 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும் அப்படிங்கிறத அறிவிச்சிருக்காங்க. இந்த வேலைவாய்ப்புக்கான ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா 31 வயதுக்குள்ளே இருக்கவங்க அப்ளை பண்ணலாம். அதே சேம் செக்யூரிட்டி கார்டில் இன்னொரு வேலைவாய்ப்பு சொல்லியிருக்காங்க. அந்த வேலைவாய்ப்புக்கான ஏஜ் லிமிட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 28 வயது வரை இருக்கவங்க நீங்கள் அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. மொத்தம் 12 விதமான பதவிகள். நேஷ்னல் சென்டர் ஃபார் ரேடியோ அஸ்ட்ரோஃபிசிக்ஸ் இந்த வேலைவாய்ப்புக்கான ஜாப் லொக்கேஷன் எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஊட்டி நீலகிரி மாவட்டத்தில் தான் இந்த வேலைவாய்ப்பு. மத்திய அரசு கீழே செயல்பட்டு வர நிறுவனம். ஸோ ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லாக எல்லா டிஸ்ட்ரிக்ட்லையும் தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். இந்த வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எந்த ஃபீஸும் பே பண்ண தேவையில்லை. சரி, எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா வாங்க எப்படி அப்ளை பண்ணுறங்கிறத பார்க்கலாம். மக்களை பார்த்தீங்கன்னா இதுதான் இந்த வேலைவாய்ப்புக்கான அஃபிஷியல் வெப்சைட். இது மூலிமா தான் நீங்கள் ஆன்லைன் மூலிமா நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்க. நேஷனல் சென்டர் ஆஃப் ரேடியோ அஸ்ட்ரோஃபிசிக்ஸ்லேருந்து தான் இந்த நோட்டிஃபிகேஷன். எல்லா நோட்டிஃபிகேஷனுக்கான டீட்டெயில்ஸும் கொடுத்துருக்காங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு இதுலேயே லிங்க் கொடுத்துட்டாங்க. ஒவ்வொன்றிலையும் இருக்கிறதுக்கு அதுக்கு கிளிக் பண்ணால் தான் போகுமான்னு கேட்டிங்கன்னா அப்படிலாம் இல்லை. இந்த லிங்க்கை நீங்கள் இப்போ இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த பேஜுக்குள்ளே போயிடும். மேலே ஹெட்டிங்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளிக் ஹியர் ஃபார் ரிஜிஸ்ட்ரேஷன் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல கிளிக் ஹியர் ஃபார் அப்ளை ஆன்லைன் கொடுத்துருக்காங்க. இன்னும் ரிஜிஸ்டர் பண்ணாதவங்க இதை கொடுத்துக்கோங்க. லாகின் பண்ணுறவங்க கிளிக் ஹியரை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த இதில் லாகின் பண்ணிக்கலாம். நீங்கள் இமெயில் அட்ரஸ் பாஸ்வேர்டு கொடுத்து சைன்இன் பண்ணிக்கலாம். இல்லை இன்னும் நான் லாகின் பண்ணதில்லைன்னா ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணாதவங்க கீழே இந்த இடத்துல நியூ ரிஜிஸ்ட்ரேஷன் கொடுத்துருக்காங்க. அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த நியூ ரிஜிஸ்ட்ரேஷன் கீழே வந்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட் நேம், மிடில் நேம், லாஸ்ட் நேம், ஜெண்டரு, மேரிட்டல் ஸ்டேட்டஸ், உடல் ஊனமுற்றோரா, மொபைல் நம்பர், இமெயில் அட்ரஸ் இந்த மாதிரி எல்லா டீட்டெயில்ஸும் கொடுத்துட்டு நீங்கள் சப்மிட் கொடுத்துக்கோங்க. சப்மிட் கொடுத்துட்டு நீங்கள் பேக் போனீங்க அப்படின்னா அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இமெயில் அட்ரஸ் மற்றும் பாஸ்வேர்டு கொடுத்து நீங்கள் லாகின் பண்ணிக்கலாம். உள்ளே போகிறக்கு முன்னாடி எஜுகேஷன் சர்டிஃபிகேட், எக்ஸ்பீரியன்ஸ் ப்ரூஃப், அட்ரஸ் ப்ரூஃப், ஐடி ப்ரூஃப், டேட்டா பர்த் ப்ரூஃப், கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், உங்களோட ஃபோட்டோ, உங்களோட சிக்னேச்சர் எல்லாத்தையும் நீங்கள் ஸ்கேன் பண்ணி வச்சுக்கோங்க. எல்லா டீட்டெயில்ஸ் என்ட்ரு பண்ணி நீங்கள் மொபைல்லேருந்து நீங்கள் சப்மிட் பண்ணிக்கலாம். இன்னொரு முக்கியமான விஷயம், எந்த ஃபீஸும் பே பண்ண தேவை கிடையாது. இந்த வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் ஜஸ்ட் ஆன்லைனில் அப்ளை பண்ணால் மட்டும் போதும். பெர்மனன்ட் கவர்மெண்ட் ஜாப். ஸோ அப்ளை பண்ணுங்கள், மிஸ் பண்ணிடாதீங்க. ஏதாவது டவுட் இருக்குன்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களை நாளைக்கு வேறு ஒரு சூப்பரான வீடியோ மூலிமா சந்திக்கிறேன். மிக்க நன்றி.